பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு. பெருநாளில் ஈட்டியை தடுப்பாக வைத்து தொழுதல். இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் திடலில் தொழுவதாக தடுப்பு அமைப்பதற்கு பதிலாக ஈட்டியை வைத்து தொழுகை நடத்தப்படும். பெருநாளில் இமாமுக்கு முன்னால் ஈட்டியை அல்லது கைத்தடியை எடுத்து செல்வது. இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக தொழும் திடலுக்கு புறப்படுவார்கள். அவர்களுக்கு முன்பே கைத்தடி எடுத்து செல்லப்படும். தொழும் இடத்தில் அவர்களுக்கு முன்னால் நாட்டப்படும். அதை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். தொழும் திடலுக்கு மாதவிடாயுள்ளோர் உட்பட எல்லா பெண்களும் புறப்பட்டு செல்வது. இதை பற்றி உம்மு அதியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னி பெண்களையும் மாதவிடாயுள்ள பெண்களையும் தொழும் திடலுக்கு புறப்பட செய்யும்படி எங்களை ஏவினார்கள். மாதவிடாயுள்ள பெண்கள் தொழுமிடத்தை விட்டு விலகி இருப்பார்கள். தொழும் திடலுக்கு சிறுவர்களும் புறப்படுவது. இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் சிறுவனாக இருக்கும்போது நோன்பு பெருநாளிலோ ஹஜ் பெருநாளிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டேன். அவர்கள் தொழுதுவிட்டு உரை நிகழ்த்தினார்கள். பிறகு பெண்கள் பகுதிக்கு வந்து அவர்களுக்கும் போதனையும் அறிவுரையும் வழங்கினார்கள். தர்மம் செய்யுமாறு அவர்களை வற்புறுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.